தீபாவளிக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதமே இருக்குது. தீபாவளினாலே புது ட்ரெஸ்ஸு, பட்டாசு, ஸ்வீட் மட்டும் இல்லை, அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை அன்னைக்கே பார்த்து கொண்டாடுறதும் நம்ம மக்களுக்கு வாடிக்கையான விஷயம். இந்த தீபாவளிக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, யார் நடித்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கோடம்பாக்கத்தில் விசாரித்தா நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. இந்த தீபாவளிக்கு அக்டோபர் 31 வியாழக்கிழமை வர்ற தீபாவளிக்கு 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்தியன், சாய் பல்லவி நடித்த அமரன், ராஜேஷ் எம் இயக்கத்தில் ஜெயம் ரவி, பிரியங்கா அருள்மோகன், பூமிகா நடித்த பிரதர், அப்புறம் துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி நடிப்பில் வரக்கூடிய லக்கி பாஸ்கர், கவின் நடிப்பில் வரக்கூடிய பிளடி பெக்கர், அப்புறம் சத்யதேவ், சத்யராஜ் நடிப்பில் வரக்கூடிய ஜீப்ரா அப்படின்னு 5 படங்களை சொல்லுவாங்க. இந்த 5 படங்களில் சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் தான் முன்னணியில் இருக்குது. ஏன்னா அந்த படத்தை தயாரிக்கிறது உலக நாயகன் கமலஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். அது மட்டும் இல்லை, அந்த படத்தை ரங்கூன் போன்ற நல்ல படங்களை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியிருக்கிறாரு. இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, 2014ஆம் ஆண்டு காஷ்மீரில் நடந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் வீர மரணமடைஞ்ச முகுந்த் வரதராஜனுடைய வாழ்க்கை வரலாறு தான் அமரன் படம் அப்படின்னு சொல்லப்படுது. முகுந்த் வரதராஜனா சிவகார்த்தியனும் அவர் மனைவி இந்துவா சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. அந்த தாக்குதலில் வீர மரணமடைஞ்ச அவருக்கு அசோக சக்ரா விருதும் கொடுத்து கௌரவித்தது இந்திய அரசு. அந்த வீர செயல்களை உண்மை சம்பவங்களாக வைத்து அமரன் உருவாயிருக்குது. அடுத்து ஓகே ஓகே, பாஸ் என்ற பாஸ்கரன், எஸ்எம்எஸ் போன்ற காமெடி படங்களை எடுத்த ராஜேஷ் எம் இயக்கத்தில் உருவாக்கிற படம் பிரதர். இதில் ஜெயம் ரவி தம்பியாவும் அவங்க அக்காவா பூமிகாவும் நடிச்சிருக்காங்க. அக்கா தம்பி பாசத்தை கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக சொல்லுறது இந்த படம். அடுத்து வெங்கி இயக்கத்தில் துல்கர் சல்மான், மீனாட்சி சௌத்ரி நடிக்கக்கூடிய லக்கி பாஸ்கர்ங்கிற படமும் வருது. இந்த படம் நிறைய தெலுங்கு நடிகர்கள் நடித்த படமாக இருந்தாலும் தமிழில் வருது. இந்த வெங்கி அட்லூரி யார் அப்படின்னா, தனுஷ் நடித்த வாத்திங்கிற படத்தை இயக்கியவர். 4வதா சிவபாலன் முத்துக்குமார் இயக்கத்தில் கவின், ரெட்டிங் கிங்ஸ்லி நடித்த பிளடி பெக்கர்ங்கிற படமும் தீபாவளிக்கு வருது. ஸ்டார் படத்துக்கு அப்புறம் இதில் கவின் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை பீஸ்ட், ஜெயிலர் போன்ற படங்களை இயக்கிய நெல்சன் தயாரிச்சிருக்கிறாரு. 5வதாக சத்யதேவ், சத்யராஜ், பிரியா பவானி சங்கர் நடிப்பில் கன்னடத்தில் உருவான ஜீப்ராங்கிற படமும் தமிழில் வருது. இது ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5 படங்களில் எத்தனை படங்கள் போட்டியில் இருக்கும், எத்தனை படங்கள் பின்வாங்குங்கிறது அடுத்த மாதம் உறுதியாகிவிடும். அக்டோபர் 10ஆம் தேதி ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கிற வேட்டையன் படத்தோட ரிசல்ட்டு, அது ஓடுற விதங்களை பொறுத்து தீபாவளிக்கு வரக்கூடிய படங்களுடைய எண்ணிக்கை கூடும் அல்லது குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொதுவாக தீபாவளிக்கு பெரிய ஸ்டார் படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய டைரக்டரோட படங்கள் ரிலீஸ் ஆகுது வழக்கம். ஆனால் இந்த தடவை சிவகார்த்தியன், ஜெயம் ரவி தவிர பெரிய ஸ்டார் படங்கள் ரிலீஸ் ஆகவில்லை. குறிப்பாக ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, விஜய் சேதுபதி, தனுஷ் போன்ற ரசிகர்களுக்கு இந்த தீபாவளி ஏமாற்றமாகவே இருக்குன்னு சொல்லலாம்.